ஹாய்! இன்னைக்கு நாம பார்க்க போகிறது ஆத்திச்சூடி. விளக்கத்தோடு பார்ப்போமா? முதல்து, அறம் செய்ய விரும்பு அப்படின்னா தர்மம் செய்ய ஆசைப்படு. ஆறுவது சினம், கோபம் தணிய வேண்டியது அப்படின்றது அர்த்தம். இயல்வது கரவேல், உன்னால் கொடுக்க முடிந்த பொருளை மற்றவங்களுக்கு யாசிப்பவருக்கு கொடு அப்படின்னு அர்த்தம். ஈவது விலக்கேல், ஒருவர் மற்றவங்களுக்கு கொடுப்பதை தடுக்காத அப்படின்னு அர்த்தம். உடையது விளம்பேல், உன்னிடம் உள்ள ஒரு பொருள் இல்லைன்னா அந்த ரகசியத்தை பிறர் அறிய சொல்லாத அப்படின்னு அர்த்தம். ஊக்கமது கைவிடேல், முயற்சியை எப்போதும் கைவிடாத. என் எழுத்திகளேல், கணிதம் இலக்கண நூல்களை தினமும் படிக்கணும்னு அர்த்தம். ஏற்பது இகழ்ச்சி, யாரிடமும் யாசிக்க கூடாது, அது இழிவானது. ஐயமிட்டு உண், யாசிப்பவர்களுக்கு அன்னம் அளித்த பின்னாடி நீ உண்ணணும் அப்படின்றது. ஒப்புரவு ஒழுகு, உலக நடைமுறை அறிந்து அதோட வாழ கற்றுக்கொள்ளணும். ஓதுவது ஒழியேல், நல்ல நூல்களை எப்போதும் படி. அவ்வியம் பேசு, ஒருவரிடம் பொறாமை கொண்டு பேசக்கூடாது. அக்கம் சுருக்கேல், அதிக லாபம் வருவதற்காக தானியங்களை எடை குறைச்சி விற்கக்கூடாது. இப்படின்ற 13 தான் ஆத்திச்சூடி நம்மளுக்கு சொல்லுது.